சரி 4, 13, 22, 31 பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ராகுடைய ஆதிக்க சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாளில் பிறந்தவங்க. இவங்களை பொறுத்தவரை ராகு எப்படிப்பட்ட குணம்னு கேட்டால் எல்லா விஷயத்திலும் கால் பதிக்கக்கூடிய குணம். அப்போ உங்களுடைய குணம்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த நாத்திகவாதியாக இருக்கிறவங்க, ஆராய்ச்சி பண்ணுறவங்க, இருக்குங்கிற விஷயத்தை இல்லைன்னு சொல்கிறவங்க, இல்லைங்கிற விஷயத்தை இருக்குன்னு சொல்கிறவங்க, சயின்டிஸ்டாக இருக்கக்கூடிய நபர்கள், பல பன்முகத்திறமையோட ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மனிதர்கள், இவங்க எல்லாருமே 4, 13, 22, 31 பிறந்தவங்க. குறிப்பாக அந்த 4 பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி, அதிகாரம், தலைமை பண்பு, சூரியனுக்கு என்னென்ன குணம் இருக்குதோ அதே மாதிரி குணம் இவங்களுக்கு இருக்கும். ஏதோ ஒரு பத்தில் அரசியல்னா முதன்மையான பதவிக்கு போகணும்னு நினைப்பாங்க, ஒரு வேலைன்னா முதன்மையான இடத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி அவங்கள அனுசரித்து போய் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்களே தவிர பகச்சிக்க மாட்டாங்க. இது 4ஆம் நம்பரோட குணம். 13ஆம் தேதி, 13ங்கிறது ஒரு நெகட்டிவான தேதி. சூரியனும் குருவும் சேர்ந்தாலும் கூட குருவை சூரியனை பொறுத்த வரைக்கும் அஸ்தாங்கப்படுத்துறதுனால இந்த சூரியனும் குருவும் சேர்றது நல்லதல்ல. 2 பேர் சேர்ந்து இருக்கும் பொழுது அப்போ 13ஆம் எண் 31ஆம் எண் ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட 13ஆம் எண் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அமெரிக்காவில் 13ஆம் நம்பர் கண்டாவே பயப்படுவாங்க. இயேசு கிறிஸ்து 13 பேருடன் உண்ணும் போது காட்டி கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அப்போ 12க்கு அடுத்து 14ஆம் நம்பர் தான் ஹோட்டல்லையோ விமானங்கள்லேயோ இருக்கும். அதே மாதிரி ராமன்கிற எழுதி பார்த்தீங்கன்னா 13 வரும். பல வருடம் வனவாச வாழ்க்கையை வாழ்ந்தார். சகாரா, ஸ்ரேயன், கோபி இது மாதிரி பாலைவனங்களில் செடி கொடிகளே இருக்காது. அதோட எண் பார்த்தீங்கன்னா 13 வரும். அப்போ 13ங்கிறது மிகப்பெரிய மரண தேவனாக சொல்லியிருக்கிறனால வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ விஷயத்த செஞ்சாலும் சரி ஏமாற்றப்படுவீங்க, தோல்வியை சந்திப்பீங்க. இருந்தாலும் மீண்டு வரக்கூடிய வல்லமை உங்கள்கிட்ட இருக்குது. வரட்டு பிடிவாதத்தினால ஜெயிச்சிங்கன்னா தான் உண்டே தவிர கொஞ்சம் ஏமாந்துட்டிங்கன்னா தோத்துடுவீங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 13ஆம் எண்ணுங்கிறது எல்லாரும் ஒரு தடவை முயற்சி பண்ணால் நீ 10 தடவை முயற்சி பண்ணணும். அதே மாதிரி 22ஆம் எண் எந்த ஒரு விஷயத்தையும் மமதையில் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்னால தோற்று போகக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. இருந்தாலும் கூட இவங்களுக்கு லக்கு இருக்கிறனால, அதிர்ஷ்டம் இருக்கிறனால எவ்வளோ இழந்தாலும் மீண்டு வந்துடுவாங்க. 31ஆம் தேதியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் கோபகுணம், பிடிவாத குணம், வைராக குணம், எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தம் கவுத்தம் டக்குன்னு பேசி முடிச்சுடுவாங்க. அதற்கு பிறகு வருத்தம் கூட பட மாட்டாங்க. 31ஆம் எண்ணை பொறுத்த வரைக்கும் ஆட்சியும் அதிகாரம் சேர்த்து இருக்கக்கூடிய தலைமைத்துவத்தை கொடுக்கக்கூடிய எண்ணம் இருக்கிறனால, சிவராஜ யோகத்தை கொடுக்கறனால உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சரி முதன்மையாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சே தருவீங்க. அதுக்காக அசிங்கம், கேவலம், வலி, வேதனை, சங்கடம் இதெல்லாம் அனுபவிச்சு மீண்டு வருவீங்க. இந்த தேயிலை பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியமோ பொருளாதார பிரச்சனையோ இதில் ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டு பின்னாடி கிடைச்சிரும்.